கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்றால் கர்த்தருடைய நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவன் என்று அர்த்தம். நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துல போய் வாசித்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இதை குறித்து காணப்படும். என்னன்னா, கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவன் பிழைப்பான் அப்படி இருக்கும். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:9, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் அவனோடு கூட பேசின அல்லது நான் அவனுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடந்து என் நியாயத்தை கை கொண்டு அதுல உண்மையாய் இருக்கிறதான மனுஷனை கண்டால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சரி, கர்த்தருடைய நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்துல மனம் திரும்புகிறேன். நீங்க ரொம்ப எல்லாம் பயங்கரமா அதை திங்க் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்கிறதான மனுஷன் நீதிமான், அவனே நீதிமான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய நியாயத்தையும் நீதியும் செய்கிறவன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரிடத்துல மனம் திரும்புகிற மனிதனை அது குறிக்கிறது. எசேக்கியேல் 33:19, அதுக்கப்புறம் 20-22, 28வது வசனம் இதெல்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. எசேக்கியேல் 33:19, துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியும் நியாயம் செய்தால் அவன் அவைகளால் பிழைப்பான். அப்ப நீதியும் நியாயத்தையும் செய்கிறதற்கு என்ன பண்ணணும்? நான் ஆண்டவருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்றது முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, நீ செய்கிறதான அக்கிரமத்தை விட்டு திரும்பு. அப்ப துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியும் நியாயமும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். அப்ப மனம் திரும்புகிறதை அது குறிக்கிறது. அதே மாதிரி பாருங்க, எசேக்கியேல் 18:21-22 வரைக்கும் வாசிக்கலாம், அப்புறம் 28 வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. எப்படி சொல்றாரு? துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாயாகில் அவன் பிழைப்பான், பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. 22வது வசனம், அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அது என்ன நீதி அப்படின்னு லிஸ்டா பண்ண முடியும். என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய கட்டளை பாத்தீங்கன்னா அவரை நோக்கி நம்மை திரும்ப சொல்லுகிறது. அதாவது துன்மார்க்கனை, பாவிய அவரை நோக்கி திரும்ப சொல்லுகிறது, மனம் திரும்ப சொல்லுகிறது. மனம் திரும்பி அவரை நோக்கி திரும்புகிறதான மனுஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது? அவன் நியாயத்தை செய்கிறான், அவன் நீதியை செய்கிறான் என்று சொல்லி அர்த்தம். 28வது வசனம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி. 28வது வசனம் பாருங்க. அவன் எச்சரிப்படைந்து, ஏன்னா அவனுக்கு இந்த காரியம் சொல்லப்படுகிறது, அவன் எச்சரிப்படைந்து, துன்மார்க்கன் தான், பாவிதான், அக்கிரமக்காரன் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வரும்பொழுது அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிற படியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்கிறதான மனுஷன், அவரை நோக்கி பார்க்கிறவனா கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் செய்கிற மனுஷன் என்று வாசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புகிற மனுஷன், அதாவது கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக மனம் திரும்புகிறதான மனுஷனை அது குறிக்கிறது. கர்த்தருடைய நியாயம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படின்னா கர்த்தருடைய நியாயம் என்றால் அவர் நமக்கு ஏற்படுத்தின அவருடைய வழியில் நடப்பது என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய நியாயம் அப்படின்னு சொன்னா, நியாயம் அப்படின்னா நம்ம ஒரு டெஃபினிஷனை வச்சு என்ன பண்ணலாம், அதுக்கு லிஸ்ட் பண்ணலாம் நிறைய. இல்ல, நீங்க இப்படி கூட இதுல வாசிப்பீங்க. ஒரு வாக்குத்தத்தம் உள்ளதான கற்பனை என்னது? உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இது நியாயம். இப்படி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் ரோமர்லயோ பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, இது நியாயம், உடைய தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும், வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையா இது காணப்படுகிறது அப்படின்னு சொல்ற. அப்ப இது நியாயம். அப்ப இது நம்ம அப்படி யோசிப்போமா? தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறது நியாயம் அப்படின்னு யோசிப்போமா? இப்ப நியாயம்னா நம்ம வேற ஒரு டெஃபினேஷனுக்கு போய் இது நியாயம், இது நியாயம், இது அநியாயம், இப்படி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்ப ரொம்ப சிம்பிளா, கர்த்தருடைய நியாயம் என்றால் அவர் நமக்கு ஏற்படுத்தின அவருடைய வழியிலே நடப்பது என்று சொல்லி அர்த்தம். சங்கீதம் 119 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 3, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள்.
அப்ப நீங்க இத ஒரு மனுஷன் அநியாயம் செய்யறான், அநியாயம் செய்யல அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேதம் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் அநியாயம் செய்யல. ஏன் அப்படின்னா அவர்கள் அவருடைய வழியில. அப்ப நியாயம்னா என்ன? அவருடைய வழியிலே நடக்கிறது. அவர் நமக்கு நியமித்து இருக்கிறார்ல, அந்த வழியிலே நடக்கிறது. ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லணும்னா, நமக்கு நியமிக்கப்பட்ட சிலுவை எடுத்துட்டு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அது அவருடைய வழியா? எனக்கு அவர் நியமித்த வழி. ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவாரு? அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பினால், ஒருவன் சீஷனாய் இருக்க விரும்பினால், அவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன அதாவது அவனுக்கு நான் வைத்திருக்கிற வழியை அவன் ஏற்றுக்கொண்டு, முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா என்ன பின்பற்றிவா. அதான் அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழியாய் காணப்படும். அப்ப எது நியாயம்? கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற வழி. அப்ப அப்படி நடக்கும்போது வேதம் அவர்களை குறித்து அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. காரணம் என்ன? அவருடைய வழியில் அவர்கள். அப்ப கர்த்தருடைய நியாயம்னா நமக்கு நியமித்திருக்கிற அவருடைய வழியில நாம் நடப்பது கர்த்தருக்கு முன்பாக நம்மை பொறுத்தவரை அது நியாயமாக அது எண்ணப்படுகிறது.